ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இன்றைய சங்கல்பம். இந்த புனிதமான 1 மணி நேரத்தை சிவ சிந்தனையில் செலவிடுவோம். மாணிக்க வாசகரின் வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஆன்மாவை சுத்திகரிக்கும் மருந்துகள். ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது அது நம் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக விரியட்டும். தெளிவு பிறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கே, தெளிவற்ற நிலையில் ஏற்படும் தவிப்பும் அவனுக்கே. உணர முடிந்தால் அது அவன் அருள், உணர முடியாமல் தவித்தால் அது நம்மை பக்குவப்படுத்த அவன் நடத்தும் நாடகம். யோகிராம் சார். வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனை உள்ள மனமும் லக்ஷ்மி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும் நோயில்லா வாழ்வும் தந்தருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். விநாயகர் வணக்கம் சொல்ல வராங்க மாணிக்கம் அண்ணன் சொல்லுங்க. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. தேங்க்யூ. எவ்வுயிர்கள் ஆயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அறியவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவா? அப்படியே அறிவதற்கு அரியவனாய் இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் என்றும் எனும் பெருங்கருணையினை கொண்டவனாய் இருக்கிறானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம், அளவிட இயலாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். இறைவணக்கம் சொல்ல வராங்க வள்ளிமையப்பன். இறைவாழ்த்து. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ வள்ளி. அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக சென்று கண்டு வழிபட்டனர். ஆயினும் அவர்கள் பின்பும் துன்பமின்றி வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. பின்பும் துன்பம் எய்தியதாகவே வரலாறுகள் உள்ளன. ஆகையால் என்றும் துன்பமில்லா வாழ்வை பெறும் வகையில் அந்த சிவனை வழிபட்டு அவனை அடைந்த அருளாளர்களின் வழியை, அந்த அடைந்த குருவின் வழியை, அந்த குருவை நாம் வழிபட்டால் அவரது அருளால் அவ்வழிபாட்டில் நின்று துன்பமில்லாத இறை நிலையை அடைதல் கூடும். குரு வணக்கம் சொல்ல வராங்க தீபா அருண் பிரகாஷ். திருச்சிற்றம்பலம். சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர்கள், அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும் குருவை வழிபடில் கூடலும் ஆமே. திருச்சிற்றம்பலம். நன்றி தீபா. பாண்டியனின் வெப்ப நோய் தீர்த்து சைவத்தை நிலைநாட்டிய சீர்காழி பிள்ளையின் திருவடிகளுக்கும் கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்த திருநாவுக்கரசரின் மலரடிகளுக்கும் இறைவனை தோழனாக கொண்டு திருநாவலூரில் அவதரித்த வன்தொண்டர் சுந்தரரின் பாதங்களுக்கும் திருவாசகம் தந்து இறைவனை அன்பால் கட்டி போட்ட திருவாத ஊரரின் பொன்னடிகளுக்கும் போற்றி சொல்ல வராங்க சாலநாகப்பனாச்சு. நால்வர் துதி. பூழிய கோன் வெப்பொழித்த புகழிய கோன் களல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி
வாழித்திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. இன்னைக்கு திருச்சதகத்துல நான்காவது 10 பாடல்கள் கைமாறு கொடுத்தல். அதாவது என்னை வந்து ஆட்கொண்ட இறைவனுக்கு நான் என்ன கைமாறு செய்வது, அதாவது எப்படிப்பட்டவனை ஆட்கொள்கிறான் அவன் அப்படிங்கிறத நேத்து வந்து பலவிதமான வரிகள்ல பலவிதமான வாசகங்கள்ல சொன்னாரு. அதாவது தகுதி உள்ளவனுக்கு நீ தலைமை பொறுப்பு கொடுத்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு, நீ என்னைய ஏன் தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்டாரு. நீ என்கிட்ட அப்படி என்ன பார்த்தன்னு எனக்கு வந்து நீ காட்சி கொடுத்த அப்படின்னு கேட்டாரு. இப்போ உன்னுடைய கருணைக்கு ஒரு அளவில்ல, நீ எந்த மாதிரி எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறங்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படின்னு இப்படி பல வகையா தான் எந்த விதத்திலையும் அவருடைய கருணைக்கு ஒரு சிறு தகுதி கூட இல்லாதவன் அப்படிங்கிறத பல விதமாக அதாவது இந்த மனமானது தகுதி இல்லாதவன் அந்த விகுதி போட்டோம்னா ஒரு தனிப்பட்ட ஒரு இந்த சுட்டு விகுதிங்கிறதே நம்ம சுட்டறுத்தல்லையே அந்த சுட்டுங்கிறதையே அறுத்துட்டோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல விகுதியே நமக்கு வராது. அப்ப இந்த மனமானது எந்த விதத்திலும் தகுதியற்றதாக இருந்தது. அப்படி இருந்த மனதைத்தான் அவன் ஆட்கொண்டான். அப்ப ஆட்கொண்ட பிறகு அதுக்கப்புறமும் உன்னை என்னால உணர முடியல, நீ வந்து ஆட்கொண்ட உன்னைய காமிச்ச அப்படின்னா அப்பனா நான் எப்படி பித்தனாக அலைஞ்சு உன்னுடைய அன்பால உருகி அலறி தெருவுல வந்து நான் போயிருக்கணும் இல்லையா? அப்படியெல்லாம் நான் போகலையே. அப்படி இருந்தும் என்னுடைய மனம் கல்லு போல இரும்பு போல இருக்கே, இன்னும் உருக மாட்டேங்குதே. உன்னைய பார்த்த பிறகுமா இப்படி நடக்கும், நீ ஆண்டு கொண்ட பிறகுமா இப்படி நடக்கும், அப்ப உன்னுடைய ஆட்சி முறைதான் இதுதானோ அப்படின்னு கேட்டாரு நேத்து. அப்ப இதுக்கு என்ன கைமாறு கொடுக்கறது அப்படின்னா என்னையே தான் கொடுக்கணும், ஆனா என்னையவே எனக்கு கொடுக்க வரல, நான் அப்படிங்கிற அந்த தன்மையை எனக்கு கொடுக்க வரல. அப்ப அதுக்காக இத சொல்றாரு, நான்கிறது போக மாட்டேங்குதே அப்படிங்கிறதுக்காக கைமாறு கொடுத்தல். நீ செய்த அன்புக்கு நான் என்னையவே கொடுக்கறது தான் சரி, ஆனா கொடுக்க வரல அப்படிங்கறதுதான் இந்த பாடல்ல ஒவ்வொரு பாடல் வரிகள்லயும் சொல்றாரு. இருக்கை யானையை ஒத்திருந்து என் உளக்கருவை யான் கண்டிலேன், கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை, வானுளார்க்கு ஒருவனே கிற்றில்லேன் கிற்பன் உண்ணவே. யானை தன் இரு கைகளால் வாரி உண்பது. அதாவது யானைக்கு ஒரு தும்பிக்கை தான், அந்த ஒரு தும்பிக்கை வச்சு அது வந்து பிறருக்கு கொடுக்கறத விட வாரி வாரி அது தனக்குள்ள போட்டுக்கிறது தான் செய்யுமா. அதனுடைய தும்பிக்கை வந்து ஒரு நிலையாகவும் இருக்காது, அப்படியே ஆடிக்கொண்டு இருக்கும். என்ன செய்யறோம் அப்படிங்கறது ஒரு இதுவா இல்லாம செய்யும். அப்படியே அப்படி இருக்கக்கூடிய யானைக்கு அது வந்து அவன் சில சமயம் மதம் பிடிக்கும் போது அவன் வளர்த்த பாகனையே கூட கொன்றுவிடும். அந்த மாதிரி தன்மை உள்ளது. அந்த அந்த ஒரு கை உள்ள யானைய விட இருக்கை கொண்ட யானையை போல நான் இருக்கிறேனே. அந்த இரண்டு ஏன்னா நமக்கு இரண்டு கை இருக்கு இல்லையா, இந்த இரண்டு கையும் அந்த யானையின் துதிக்கை போல இருக்கான். அது தனக்குன்னு இந்த உடம்புக்கு தன்னுடைய ஐம்புலன்களையும் ஆற்றுவதற்கு, அதனுடைய இன்பத்தை தேடி ஓடுவதற்கு, இதற்காகவே இது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ எனக்கு வந்து அப்பேற்பட்ட கருணை காட்டினல்ல, உன்னைய தேடி இன்னும் போக மாட்டேங்குதே அப்படிங்கிறாரு. யானை தன் இரு கைகளால் வாரி உண்பது போல நான் வந்து எனக்கு என்னுடைய இன்பங்களை அனுபவிப்பதிலேயே குறியாக இருக்கிறேன். எனக்குள் இருக்கும் உன்னை தலைவனை காணாமல் துயரப்பட்டேன். உன்னை பார்க்க முடியல, என்னால வந்து பார்க்கறதுக்கு நான் முற்படவில்லை, முயற்சிக்கவில்லை அப்படின்னு அந்த ஒரு அதாவது உன் எல்லா சுமையையும் அவன் பாதத்துல இறக்கி வைக்கக்கூடிய தன்மைன்னு வந்து நமக்கு வர்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்னதான் நம்ம சாமி கும்பிடுறோம், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது நம்மளை பார்த்துக்கோன்னு நினைக்கிறோம், தியரட்டிக்கலா எல்லாமே படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், உணரணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் ஒரு ஒரு இன்பம் வரும்போது
அது அவன்தான் கொடுக்கறாங்கிற அந்த நினைப்பையும் மறந்து ஆகான் அதை பேரின்பமாக அனுபவிப்பதும், அதே போல ஒரு துன்பம் வரும்போது இப்படி வந்துருச்சே அடுத்து என்ன பண்ணுவோம், இது என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன எடுத்து வைப்போம் அப்படின்னு அதை நினைச்சு புலம்புறதும், அந்த துன்பத்துக்குள்ளேயே உழல்வதும், அது வந்து தன்னையும் அறியாமல் வந்துருது. அப்ப என்னன்னா அந்த சுமையை தூக்கி நம்ம பாரமா நம்ம தலைமையிலேயே தூக்கி வச்சுக்கிறோமா. அப்ப அப்படி சில சமயங்கள்ல நம்ம பண்ணும்போது இந்த குருவானப்பட்டவர் என்ன சொல்றாரு, குருவாகப்பட்டவர் அப்ப வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த செய்தி அனுப்புவது, இல்ல நம்மள உணர வைப்பது அப்படிங்கிறது அவருக்குத்தான் அந்த வழி தெரியும். குருவுக்குத்தான் அந்த வழி தெரியும். ஏன்னா நம்ம மனசு எப்படி வேலை செய்யும். ஒவ்வொருவருடைய மனமும் ஒவ்வொரு தன்மையை போன்றது. அப்ப அந்தந்த மனது எப்படி வேலை செய்யும்னா, அந்த குருவுக்கு மட்டுமே தெரியும். அதுக்கு இயந்தாற் போல அந்த குரு வந்து வழிகாட்டுறார். அப்ப நம்ம இப்போ வந்து இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம வந்து மீடியால நிறைய இருக்கோமா, அதுல பாக்குறோமா அப்படின்னா, அதுல ஒரு மெசேஜ் வரும். நான் என்ன தண்டத்துக்கு இங்க இருக்கேன், உன்னுடைய இத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப நம்மளுடைய இஷ்ட தெய்வமான நம்மளுடைய குருவான அந்த பிக்சரை போட்டு இந்த வாசகங்களை படிக்கும் போது அதை நம்ம வெறும் வாசகமாக எடுத்துக்க மாட்டோம். அது நமக்கு சொல்லக்கூடிய பதிலாக தான் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கும் பட்சத்திலேயே நாம் அந்த குருவை உணர்கிறோம். ஏன்னா எங்கேயும் இருக்காரு அவரு, எதுவும் செய்கிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம மனசு கன்வின்ஸ் ஆகிறபடி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தைகளே. அது அவனே அந்த மனதுக்கு சொன்ன வார்த்தைகள். அப்படி திடீர்னு என்னுடைய சுமையை தூக்கி நான் தலையில வச்சுக்கிறேன். இந்த சுமை நான் என்னையவே உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த சுமையை தூக்கி தலையில வச்சுக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு உரிமை உண்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. நானே உன் பொறுப்பு அப்படின்னு சொன்ன பிறகும் திரும்ப தூக்கி பாரத்தை தூக்கி தலையில வச்சுக்கிறேன். நானே உன் பொறுப்புனா அப்ப என்னுடைய என்னுடைய இன்பம் துன்பம் எல்லாமே அவனுடைய பொறுப்பாயிருச்சுல்ல. அப்ப அதை நினைச்சு கவலை இல்லாமல் அடுத்து நம் கையில என்ன இருக்கோ அதை செய்வோம் அப்படிங்கிற முனைப்பு இல்லாமல் பிதற்றுவதே என்னுடைய வேலையாக இருக்கு. உன்னை தலைவனாக என்னால உள்ள வந்து உணர முடியல அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த பாடலை படிக்கலாம். உமா சிவகுமார் போட்டிருந்தாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க உமா. உமா படி. திருச்சிற்றம்பலம். இருக்கை யானையை ஒத்து இருந்து என் உள்ள கருவையான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை வானுளோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நான் என் வேலையவே பார்த்துட்டு இருந்தேன். ஆனா வருக என்று பணித்தனை, நீ தான் வானு கூப்பிட்ட. அவர் வானு கூப்பிட்டா அந்த சொல்லுக்கான அதிர்வு எப்படி இருக்கும். அப்புறம் நம்ம அந்த கட்டளையை மீற முடியுமோ? அந்த மாதிரி உன் பின்னாடி வந்துட்டேன். ஆனாலும் உன்னைய வந்து என் மனசுக்குள்ள தலைவனாக என்னால உணர முடியாமல் நான் வந்து துயரப்படுறேன் அப்படிங்கறத இந்த பாடலோட கருத்தா இருக்கு. அடுத்த பாடல். உண்டோர் ஒள்பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம் பெண்டிர் ஆண் அலி என்று அறிவொன்கில்லை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே. ஆண் பெண் என எவ்வித அடையாளமும் இல்லாத பேரொளி இறைவன் அவன் எனக்கு நேரில் காட்சி கொடுத்தும் என் கண் மாயையினால் அவனை என்னால் முழுவதுமாக அனுபவிக்க முடியவில்லை. அவன் அதாவது வானவர்களுக்கெல்லாம் அவர் எப்படி இருப்பாரு, இறைவன் எப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ அப்படின்னு பாடுவோர் இமையோர் பரவுவோர் இமையோர்கள் பாடுவன நாள் வேதம் அப்படிங்கிற அந்த பாடல் பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி அவர்கள் இப்படி அப்படின்னு பலவாறாக உன்னை பற்றி சிந்தித்து கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி கொண்டும் அவர்கள் எல்லாம் தேடி தேடி அலைந்துகிட்டு இருக்கும் போது நீ எனக்கு பெண் ஆண் அலி இல்லை, உன்னுடைய உண்மை பொருள் என்ன அப்படிங்கறத எனக்கு கொண்டாந்து நேரடியாக காமிச்ச. அதாவது
இத யோகிராம் ஐயா சொல்லும்போது கூட அவர் வந்து பாப்பா ராமதாஸ் கிட்ட தான் வந்து தீட்சை வாங்கிட்டு போறாங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற அந்த மந்திர தீட்சை வாங்கிட்டு போறாங்க. அப்போ அம், அஹ், பாப்பா ராமதாஸ் கிட்ட வாங்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாப்பா ராமதாஸ் கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி ரமண மகரிஷி கிட்ட இந்த மாதிரி நான் ஸ்ரீராம் ஜெயராம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி மலையில போய் உட்கார்ந்து சொல்ல போறேன். உங்களுடைய அனுமதி வேணும் எனக்கு, உங்களுடைய அருள் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரமண மகரிஷி சரி போயிட்டு வா அப்படின்னு நல்லா ஆழ்ந்து அவர் சொல்றதை கேட்டுட்டு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மலையில போய் உட்கார்ந்து அவர் சொல்லும் போது ஆஹ் அவர் வந்து அந்த ஒரு க்ஷணம் எப்படி இருந்தது அப்படிங்கறத அந்த குரு தன் வாயால விவரிக்கிறாரு. நான் எல்லாத்தையும் ராமனாக பார்த்தேன். அந்த மரம், செடி, கொடி, கல்லோட உடைச்சுக்கிட்டு இருந்த அந்த வேலையாளு, கீழே இருக்க புழு, பூச்சி எல்லாத்திலையும் அனைத்திலும் நான் அந்த ராமனை கண்டேன். நான் சும்மா கனவு கண்டதா சொல்லல. நான் கனவு காணல. உங்களை எப்படி பிரத்யக்ஷமா பாக்குறேனோ அது மாதிரி நான் அனைத்தையும் பிரத்யக்ஷமாக நேரில் கண்டேன். அது கனவு அல்ல அப்படிங்கறத அப்படி ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதே மாதிரி பாப்பா ராமதாஸ் கிட்ட தீட்சை வாங்கின பிறகு நீ இதை 24 மணி நேரமும் சொல்லு அப்படின்னு சொன்னது அப்படி ஒரு வாளை போல தன் மனதை துளைத்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைகள் வாளை போல மனதை துளைத்தது. ஏன்னா அந்த குருவினுடைய கட்டளை அந்த வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நேரடியாக துளைத்தது. 24 மணி நேரமும் யாரால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் சொல்ல முயற்சி செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த குருநாதர் கூட அத அத நமக்கு எப்படி அவரை பார்த்து பார்த்தே அதாவது ஒரு பிள்ளை எப்படி தன் அம்மாவை பார்த்து 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 அவள் பேசுறத கேட்டு 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 அது போல அந்த பேச்சையும் நடக்கவும் அனைத்தையும் கற்றுக்கொள்ளுதோ அது போல நம்ம அந்த குருநாதரை பார்த்து 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 பார்க்கறது மட்டுமே போதும். குருநாதரை தொடர்ந்து பின்பற்றுறது மட்டுமே போதும். வேற எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு கூட அறுதிட்டு சொல்லலாம். அப்ப அவர் சொல்றாரு, நான் முயற்சி தான் செய்தேன். நான் 24 மணி நேரமும் நான் சொல்லல. ஆனா முயற்சி செய்ததுக்கே அந்த இறைவன் எனக்கு கருணை புரிந்தான். என் தந்தை எனக்கு கருணை புரிந்தார் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த இடத்துல அவர்களெல்லாம் தேடிக்கொண்டிருக்கும் போது எனக்கு நீ காட்சி கொடுத்த. ஆனா என் கண் மாயையினால் மறைஞ்சிருந்தது. அதனால அதை முழுவதுமா என்னால அனுபவிக்க முடியலையே. ஏன்னா குருந்த மரத்தடியில நான் உன்னைய பார்த்தேன் ஆனா விட்டுட்டேனே அப்படிங்கறத அந்த ஒரு ஏக்கத்துல இந்த பாடலை வந்து அவர் சொல்றார். கண்டும் கண்டிலேன், உன்னைய நான் பார்த்தேனே, அப்ப இன்னும் பார்க்க முடியலையே, இன்னும் அந்த காட்சியை இத வந்து என்னால உணர முடியலையே அப்படின்னு இப்ப அந்த இல்லாமையை வந்து அந்த தவிப்ப வந்து சொல்றாரு. இந்த பக்திக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு எப்பவுமே நம்ம நேத்து வந்து ஆஞ்சநேயரை பார்த்தோம் பக்திக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு. அதே போல இந்த பக்திக்கு எடுத்துக்காட்ட வந்து அடுத்ததாக இல்ல, அதே போல நம்ம வந்து கோபிகைகளை சொல்லலாம். கோபிகைகள் வந்து எப்படி அப்படின்னா கிருஷ்ணன் இருக்க வரைக்கும் கிருஷ்ணர் வந்து நீ வெண்ண திருடிட்டா, கண்ணன் வந்து வெண்ண திருடிட்டான், அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான்னு அப்படி வந்து சில சில கோபிகைகள் அவ்வளவு அன்பை பொழிவாங்க அவன் மேல. சில கோபிகைகள் அவனை வந்து கடிந்து கொள்வார்கள். ஆனா எப்படியோ அவர்களுக்கு திட்டணும், விளையாடணும், இல்ல அன்பை கொட்டணும், ஏதோ ஒரு உணர்வு. ஆனா எந்த உணர்வானாலும் அது கண்ணனை சுத்தியே இருக்கணுங்கிறது தான் அவர்களுடைய ஆசை எல்லாமே. யசோதை மட்டுமல்ல, அந்த கோபிகைகள் அத்தனை பேரும் விடிஞ்சாந்துருச்சு அவங்க பிள்ளைங்களை நினைக்கிறாங்களோ இல்லையோ கண்ணா 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 கண்ணான்னு காலையில எந்திரிச்சதுல இருந்து படுக்க போறதுக்கு வரைக்கும் இல்ல கனவுலையும் கூட அந்த கண்ணனை பத்தி மட்டும்தான் அவர்களுக்கு நினைப்பே இருக்குமா. அப்படி இருந்த அவர்களுக்கு அந்த கண்ணன் வந்து அந்த இடத்தை விட்டு அடுத்தது துவாரகைக்கு போறான் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் எல்லாம் அப்படி ஆற்றாமையில் தவிக்கிறார்கள். அப்படி தவிக்கும் போது எப்படி கண்ணனை விட்டுட்டு நாங்க எப்படி இருப்போம். அந்த விராக தாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த விராக தாபம் மட்டும்தான். அதாவது முதல்ல கூட நம்ம பார்க்காம இருந்துட்டோம்னா கூட அதனுடைய
தன்மை நமக்கு தெரியாதுல்ல. அது எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம பாட்டு கவலை இல்லாம இருப்போம். ஏன்னா நம்ம பார்க்கல, உணரல. அதனால கவலை இல்லாம இருப்போம். ஒரு தடவ அதை அனுபவித்து, அவன் கருணையை அனுபவித்து, அவனை கண்டு விட்டால், அதற்கப்புறம் அந்த விராக தாபமானது, அந்த கிடைக்கலையேங்கிற அந்த ஏக்க உணர்வானது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது இவர்கள் எல்லாம் மாணிக்கவாசகருடைய வரியில உணரலாம். அதே போல தியாகராஜருடைய வரிகள்ல உணரலாம். ராமர் இல்லாம அந்த தவிச்ச அவருடைய தவிப்பு, அதே மாதிரி கோபிகைகளுடைய தவிப்பு. அப்போ கண்ணன் போனதுக்கு அப்புறம் கண்ணன் இருக்க வரைக்கும் கண்ணனுடைய உருவத்துல மட்டும்தான் கோபிகைகள் கண்ணனை பார்த்தாங்க. ஆனா கண்ணன் துவாரகைக்கு சென்ற பிறகு அந்த பிருந்தாவனத்தில் உள்ள மரத்திலும் செடியிலும் மண்ணிலும் பானையிலும் வெண்ணெயிலும் தயிரிலும் மத்திலும் எல்லாத்திலையும் கண்ணனையே கண்டார்கள். ஏன்னா இந்த இடத்துல தானே அவன் சுத்தி திரிஞ்சான். இந்த தண்ணிக்கு வந்து விளையாடுவானே, காலையில வந்தா இங்க யமுனைக்கு வந்துருவானே, எங்க போனாலும் இந்த மரத்துல தானே அவன் ஏறி உட்கார்ந்தான், இங்கதானே இருந்த எல்லா இடத்துலயும் அவனை பார்க்க வேண்டியது, எங்கும் அவன் குரலை கேட்க வேண்டியது. அப்படி இந்த விராக தாபமானது எல்லாத்திலையும் அவனை பார்க்கக்கூடிய உணர்வை கொண்டு வரும். அந்த அந்த விராக தாபம் தான் இங்கு மாணிக்க வாசகருக்கு. அது என்ன எங்கு நம்மளை கொண்டு போய் விடும்? எல்லாத்திலையும் அந்த இறைவனையே காமிக்கக்கூடிய தன்மையில் கொண்டு போய் விடும். மாணிக்க அண்ணன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, படிங்க. உண்டோர் உள் பொருள் என்றுணர்வார்க்கெலாம் பெண்டேர் ஆண் அலி என்றறி ஒன் கிளை தொண்ட நேர்குள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலே என்ன கண்மாயமே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம் ரொம்ப ஆப்டான டியூன் அண்ணே. இது இந்த வரிகளுக்கு ரொம்ப ரொம்ப லிங்காஷ்டகம் மாதிரி. லிங்காஷ்டகம். தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக மேலை வானவரும் அறியாதது ஓர் கோலமே, என்னை ஆட்கொண்ட கூத்தனே, ஞாலமே விசும்பே, இவை வந்து போம் காலமே, உன்னை என்றுகொள் காண்பதே. இதுவும் மறுபடியும் இதே அர்த்தத்தை தான் தொனிக்குது. வானவர்களுக்கும் எட்டாதவன் நீ, வானவர்களுக்கு கிடைக்கல, அவர்களெல்லாம் புண்ணியம் செய்தவர்கள், அவர்களெல்லாம் மற்றவர்களுக்கு உதவுவதையே தன்னுடைய கிரியையாக கொண்டவர்கள், அவர்களுக்கு நீ எட்டவில்லை, எட்டாத ஒரு கோலம் நீ. அப்படி இருக்கக்கூடிய நீ என்னை வந்து ஆட்கொண்டாய், ஆட்கொண்ட கூத்தனே, ஞாலமே விசும்பே, இவை ஞாலமே விசும்பே. ஞாலமேனா இந்த மண்ணே, விசும்பே விண், அதாவது இது எல்லாத்துலயும் அந்த பிரபஞ்சத்தையே உள்ளடக்கியது போல சொல்றாரு அவரு. ஞாலமே விசும்பே, இவை வந்து போம் காலமே, அந்த காலமே நீதான், முக்காலமும் நீந்தான். அப்படி இருக்கக்கூடிய உன்னை நான் என்றுகொள் காண்பதே, நான் எப்படி எல்லாத்துலயும் உன்னை அந்த உணரக்கூடிய நான்கிற தன்மையை விட்டு எல்லாத்துலயும் அந்த உணரக்கூடிய தன்மையை நான் எப்போது பெறுவது? அந்த நான்கிறத விடுறதுதான் கைமாறு கொடுத்தல்ங்கிறதே இங்க சொல்றாரு. அந்த நான்கிறத விடுறதுதான் அவர் கொடுத்த அன்புக்கு நம்ம திருப்பி கொடுக்கக்கூடியது. இப்ப எப்படின்னா, நம்ம நேற்றோ முந்தா நேத்தோ பார்த்த ஒரு எடுத்துக்காட்டுதான். எப்படி ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட்ட நல்ல பயிற்சி ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஃபர்ஸ்ட் எடுக்க வைக்கிறதுக்கும், அவர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அந்த 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 மாணவரும் தன்னுடைய குருவுக்கு நன்றி உள்ளவராகத்தான் இருப்பார். ஆனா அந்த மாணவருக்கு என்ன ஒரு நினைப்பு இருக்கும்? நம்மளும் நாலெட்ஜபிள், நம்மளும் இன்டெலெக்சுவல், நம்ம படிச்சோம், நம்ம குரு கைட் பண்ணாங்க, அதனால நம்மளுடைய குருவினுடைய துணையோட நம்ம யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்தோம். சோ இப்படி இருக்கும் இந்த உணர்வானது. ஆனா அதே ஒண்ணுமே படிக்க தெரியாத, படிக்க வராத, எல்லாரும் திட்டிய, ஒன்னு நீ படிக்கவே மாட்டடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைவிட்ட ஒரு மாணவனை எடுத்து அந்த மாணவனுக்கு ட்ரெயின் பண்ணி அவனை யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்டா கொண்டு வந்தா, இந்த மாணவன் நான் அடைஞ்சேன், இந்த யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் எடுத்தேன் அப்படின்னு அந்த மாணவனுக்கு சொல்ல வருமோ? அந்த மாணவனுக்கு சொல்லதான் தோணுமோ? இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய குருநாதரோடது, என்னோடதே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப கடைசியில இருக்கக்கூடிய மாணவன், எனக்கு ஆனா அவனாவே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய என்னை எடுத்து அரியாசனத்துல உட்கார வச்சியே, இந்த ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது, நீ இட்ட கட்டளைய மட்டும் தானே நான் ஃபாலோ பண்ணேன், இது அனைத்தும் குருவுக்கே சமர்ப்பணம், இது நான் சொல்லிக்கிறதுக்கே இங்க எதுவுமே கிடையாது, இது எனக்குன்னு நான் எப்படி எடுத்துக்கிறது? அப்படி ஒரு உணர்வுல அந்த மாணவரை
இருப்பார் இல்லையா? நம்மள இப்ப அந்த அந்த மாணவரனுடைய இடத்துல வச்சு பார்த்தோம்னா, இது என்னுடைய ரேங்க்ன்னு எனக்கு சொல்ல வருமா? எனக்கு வாய் கூசும் இல்லையா? என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்னைய கொண்டு வரணும்னு நினைச்சது அவரு. அப்படி எனக்கு கட்டளையிட்டது அவரு. அந்த கட்டளையிட்டத நான் ஃபாலோ பண்ணேனான்னு கூட தெரியாது. எனக்காக எல்லா முயற்சியும் செய்தது அவரு. அப்போ அதனால கிடைச்ச பலன் நான் எப்படி கொண்டாட முடியும்? அது எனக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் அவனுக்கே. அப்ப நான் என்னுடைய ஜீவன், ஆவி எல்லாத்தையும் என்னுடைய குருவுக்கே தான் நான் சமர்ப்பணம் பண்ணணும் இல்லையா? அதுதான் என்னுடைய நன்றி கடன். என்னுடைய வாழ்க்கையே அவருக்கு கொடுக்கிறது தானே நன்றி கடன். அப்ப அப்படி எனக்கு கொடுக்க வரலையே, என்னுடைய குருநாதரை போய் பார்க்க முடியலையே அப்படின்னு அந்த மாணவர் எப்படி நினைப்பாரோ, அந்த உணர்வு எப்படி வருமோ, அதுதான் இங்க வந்து இந்த வரிகள்ல பிரதிபலிக்குது. இத படிக்கலாம். இங்க சைன் அப் ஷீட்ல யாரும் போடல. யாராவது படிக்கிறதுனா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அழகு ஏகல். கேக்குதா? கேக்குது. சரி. மேலை வானவரும் அறியாதது ஓர் கோலமே எனையாட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசுமே இவை வந்து போம் காலமே உனை என்று கொலோ காண்பதும். சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். என்று கொல் காண்பதே, என்று கொல், கொலோ இல்ல, என்று கொல் காண்பது. அடுத்ததாக, காணலம் பரமே கட்கு இறந்தது ஓர் வாழ்நிலா பொருளே இங்கு ஓர் பார்ப்பு என பாணனேன் படிற்று ஆக்கையை விட்டு, ஆக்கையின உடல், உடலை விட்டு உன்னை பூணுமாறு அறியேன் புலன் போற்றியே. முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய குஞ்சு, அந்த பார்ப்பு அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு ஜீவனானது ஓட்டை உடைத்து வெளியே வருவது போல இந்த பொய்யுடம்பை அப்படின்னா இந்த உடம்புனா ஆக்கை மட்டும் இல்ல, இந்த புலன்களுக்கு தேவையானது எல்லாமே அதை விட்டு, அந்த பற்றுகளை விட்டு விட்டு உன்னை அடைய வழி தெரியவில்லையே. ஏன்னா நான் இதுலயே இந்த என்னுடைய சிந்தனை, என்னுடைய மனம், என்னுடைய எண்ணங்கள் இதுலயே இன்னும் இருக்கே. இதை விட்டுட்டு எனக்கு உன்கிட்ட வர தெரியலையே. அந்த முட்டையை உடைச்சுக்கிட்டு அந்த குஞ்சு எப்படி வெளியில வருமோ அது போல இந்த உடம்புங்கிற எண்ணத்தை விட்டு, இந்த இதெல்லாம் விட்டு, புலன்களினுடைய இன்பங்களை எல்லாம் விட்டு விட்டு எனக்கு உன்னைய வந்து அடைய தெரியலையே அப்படின்னு தான் சொல்றாரு. இதை நம்ம சொல்லலாம். தில்லையாச்சி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆச்சி படிங்க ஆச்சி. Can you hear me now? கேக்குது ஆச்சி. Okay, good. காணலம் பரமே கட்கு இறந்தது வாழ்நிலா பொருளே இங்கு ஓர் பார்ப்பென பாணனின் படிற்று ஆக்கையை விட்டோன் பூணுமாறியேன் புலன் போற்றியே. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. அடுத்தது, போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்து எதிர் தாமரைத்தாள் உறும் கூற்றம் அன்னது ஓர் கொள்கையன் கொள்கையே. மாணிக்க வாசகருடைய அந்த எந்த இடத்துலயும் தனக்கு வந்து இது வந்தது, தன்னால இது, அதாவது நம் மனதால இல்ல நம்ம இத பண்ணுங்கிற ஒரு எண்ணமே எந்த இடத்துலயும் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவர் எவ்வளவு முனைப்பா இருக்காருங்கிறது இந்த வரிகள்ல தெரியுது. என்னன்னா, எனக்கு எதுவுமே தெரியல, நீ வந்து என்னைய கூப்பிட்டுக்கணும், நீ வந்து என்னைய தூக்கிக்கணும், எனக்கு உன்னை அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்ற மாதிரி நான் உன்னை நினைச்சு அழுகிறேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அது கூட அது மட்டும்தான் எனக்கு தெரியும், எனக்கு உன் மேல அன்பு செலுத்த தெரியும் அப்படின்னு கூட அந்த நினைப்பு வந்துடக்கூடாதான். நான் உன் மேல அன்பா இருக்கேன் அப்படிங்கிற நினைப்பு கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படி சொல்றாருன்னா, அன்பால் அழைக்கின்றேன், எனக்கு உன் மேல அன்பு செலுத்த தெரியல, ஆற்றல் மிக்க அன்பால். ஏன்னா அந்த அன்புக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அந்த அந்த அன்புக்கு நீ இறங்கி வந்துருவ. ஆனா அப்படி எனக்கு உன்னைய அழைக்க தெரியல. அதனால
நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஏற்று வந்து எதிர் தாமரைத்தாள் உறும் கூற்றம். மார்க்கண்டேயரோட புராணத்துல மார்க்கண்டேயர் வந்து சிவனை நினைச்சு வழிபட்டார், சிவனையே புடிச்சுக்கிட்டாரு. அப்ப சிவனையே புடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பக்தனை உதைக்கலாமா அப்படின்னு நினைக்காம தன்னுடைய கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லி யமன் வந்து பாசக்கயிறை வீசினார். அப்ப அப்படி யமன் பாசக்கயிறை வீசும்போது பிடிவாதமாக வீசுகிறார். ஏன்னா அது அவருடைய அந்த கடமை. அதனால நீ யாரை பிடிச்சாலும் நான் என்னுடைய கடமையை நான் செய்வேன் அப்படின்னு பிடிவாதம் அந்த இடத்துல. அப்ப அந்த பிடிவாதமாக அந்த இடத்துல வீசுகிறார். அப்போ இறைவன் தன் கடலால எட்டி உதைறாரு. இந்த இந்த இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர், என்னால அன்புதான் செய்ய தெரியல, அதனால பிடிவாதமா நான் இருக்கும்போது அந்த யமனுக்கு என்ன கிடைச்சது? உதை கிடைச்சது. ஆனா அத கூட அது உதை இல்லையா, அது வந்து ஈசனுடைய பாதம் பட்டுச்சுல யமன் மேல. அப்ப அது அருளாம், யமனுக்கு கிடைத்த அருளாம் அது. அப்படி அந்த அருளை நான் பிடிவாதமா எதையாவது புடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப எட்டி வதைக்கணும்னு நீ அப்படி என்னைய வதைஞ்சனா அந்த அருள் அந்த தாள் என் மேல படாதோ? அப்படி அதாவது கொட்டு வாங்க வைரம் போட்ட என்ன சொல்றது, வைரம் மோதிரம் போட்ட கையில கொட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கொட்டு வாங்கினாலும் அப்படி கையில கொட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அதாவது திட்டு வாங்கினாலும் ஒரு பெரும் சான்றோர் கிட்ட இருந்து, ஒரு பெரிய நிலையில இருக்கவங்க கிட்ட இருந்து திட்டு வாங்கினா கூட அது நமக்கு நல்லதுதான் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க இல்லையா. அப்ப அப்படி ஆஹ் அந்த அந்த யமனுக்கு அந்த அருள் கிடைச்சதுல அப்படி ஒரு அருள் எனக்கு கிடைக்காது. நான் பிடிவாதமா இருக்கேன், அப்ப நான் பிடிவாதம் பண்ணி பாக்குறேன். அப்ப நீ என்னை அடிக்கிறதுக்காகவாவது உன்னுடைய காலை எனக்கு காட்ட மாட்டியா, கொடுக்க மாட்டியா அப்படின்னு. அன்னது ஒரு கொள்கை என் கொள்கையை எப்படியாவது நீ அடிச்சோ திட்டியோ எப்படியாவது என்னைய வந்து திரும்ப வந்து உன்னுடைய திருத்தாள்களை காட்டுவாயாக அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல மாணிக்க வாசகருடைய உணர்வா இருக்கு. சோ இத சைன் அப் பண்ணிருக்காங்க கீதா வெங்கட். கீதா வெங்கட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்து எதிர் தாமரைத்தாள் உறும் கூற்றம் அன்னது ஒரு கொள்கை என் கொள்கையே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. சோ அடுத்ததாக கொள்ளும்கில் என்னை அன்பரில் கூய்ப்பணி கள்ளும் வண்டும் அராமலர் கொன்றையான் நள்ளும் கீழ் உளும் மேல் உளும் யா உளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்தையே. எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைந்திருக்கும் எந்தையே. இந்த எள்ளுல இருந்துதான் எண்ணெய் எடுக்கப்படுது. ஆனா எள்ளா மட்டும் வச்சிருந்தா அதுல இருந்து எண்ணெய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. ஆனால் எள் இருந்தால்தான் எண்ணெய் வர முடியும். அப்போ அந்த எள்ளை போல மனம் இருந்தால்தான் அந்த இறைவனை அடைய முடியும். ஆனா அந்த மனமும் எப்படி இருக்கு? எள்ள போல இருக்கு. அப்ப இந்த எள்ளை என்ன பண்ணணும்? இடிக்கணும், நக்கணும், கடையணும். அப்படியெல்லாம் அந்த மனதை எப்படியெல்லாம் நம்ம அனலைஸ் பண்றோம். ஒரு ஒரு சின்ன நினைப்பு வந்துடுச்சுன்னா உடனே மாணிக்க வாசகர் சொல்லிடுறார், உனக்கு அன்பு செய்ய தெரியல. அவர் வந்து ஆட்கொண்டுட்டாருன்னு நீ அன்பா இருக்கேன்னு நினைச்சுக்கிறியா? இல்ல நீ அன்பாலாம் இல்ல, இந்த மனதுக்கு அன்பு செலுத்த தெரியாது, நீ நாடகம் தான் பண்ண, நீ அந்த நாடகத்துக்கே அவர் இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் இந்த மனம் ஏதாவது ஒண்ணு அப்படி இப்படி நினைச்சிருச்சுன்னா உடனே அத வந்து இது பண்றாரு. அப்போ இந்த மனம் என்ன பண்றாரு? அந்த எள்ள இடிச்சு இது பண்ணி அதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு அதை நக்கணும், நச்சாதான் அதுல இருந்து எண்ணெய் வெளியில வரும். அப்படி எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே, நிறைந்திருக்கும் எந்தையே, அன்பில்லாத என்னையும் உன் அடியார் கூட்டத்தில் சேர்த்து கொண்டாயே. என்னை அடியார்னு நீ வந்து ஆண்டு கொண்ட இல்லையா? எனக்கு அன்புங்கிறதே கிடையாது, நான் உன்மேல அன்புங்கிறதே வைக்கவே கிடையாது. அப்படி வைக்காமல் இருக்கும் பொழுதும் எனக்கு உன்னுடைய இதை காட்டி, உன்னுடைய ரூபத்தை காட்டி, உன்னுடைய தன்மையை உணர்த்தி என்னை நீ ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாடல்ல. இத படிக்கலாம். புவனா சங்கர். கேக்குதா மீனா?
கேக்குது போனா படி. Yeah. கொல்லும் கில்லனை அன்பரின் குவிப்பனி கல்லும் வண்டும் அறாமலர் கொன்றையான் நல்லும் கீழுலும் மேலுளும் யாவுலும் எல்லும் என்னையும் போல் நின்ற எந்தையே. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ போனா. அடுத்ததாக 7வது பாடல். எந்தை யாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அஃதிலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே. தனக்கென தாய் தந்தை இல்லாதவன் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாறி நான் தேடுவதற்கு முன்பே என் உள்ளத்தில் புகுந்து விட்டான். நான் உன்னைய தேடி வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு என் சிந்தையில நீ இருந்து அருள் புரிஞ்ச. உனக்கு தாய் தந்தை இல்லைனாலும் எனக்கு எல்லா உறவுகளாகவும் நீ வந்த. இங்க பல வடிவமாக நம்ம பாக்குறோம். அப்ப சிவனா பாக்குறோம், அம்பாளை பார்வதியாக பாக்குறோம், முருகனாக பாக்குறோம், விநாயகராக பாக்குறோம், பெருமாளா பாக்குறோம், தாயாரா பாக்குறோம். இப்படி பல ரூபங்களாக பாக்குறோம். அப்ப எந்த நேரத்துக்கு எப்படி நமக்கு வேணுமோ, எந்த மாதிரியான தன்மையில வேணுமோ அந்த மாதிரியான உறவில் நான் எந்த உறவுக்கு ஏங்குவேனோ அந்த மாதிரியான உறவில் எனக்கு நீ இருந்த. நான் உன்னைய நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீ எனக்கு அருள் புரிஞ்ச. அப்படி நீ எனக்கு இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு எனக்கு தவிப்புன்னு வந்ததுன்னா நீ எனக்கு வரும்போது எனக்கு என்ன பயம் இருக்கு? நான் ஏன் பயப்படணும்? எனக்கு அந்த அஞ்சல் அப்படின்னு நிப்பாராம். அதாவது ரொம்ப அழகா சிவவாக்கியர் சொல்றாரு. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுமே. அஞ்செழுத்திலே பிறந்து நம சிவாய. ந என்பது நடப்பு, ம என்பது மாயை, சி என்பது சிறப்பு, சிறப்புன உத்தமமான அந்த தத்துவ ரூபன் அவன். சி வா என்பது அருள், வனப்பு, அம்பாளினுடைய சக்தி ரூபம். அம்பாளினுடைய இல்ல, அந்த பரபிரம்மத்தினுடைய சக்தி ரூபம், அதுவே அம்பாள். நம சிவா யங்கிறது ஜீவன். இப்படி இந்த 5 எழுத்துல ஏதோ ஒரு இந்த 5 எழுத்துலதான் நம்ம பிறக்கிறோம். நடப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய நடப்பு. இந்த உலகம் மாயைங்கிற சுழற்சியில தான் இதுவே நடக்கவே முடியும். இந்த மாயை இல்லாம இந்த உலகம் சுழற முடியாது. ஏன்னா எல்லாம் எது மாயை? மாறிக்கொண்டிருப்பது அனைத்தும் மாயைதான். அப்ப எதெல்லாம் மாறுதோ அது எல்லாம் மாயைதான். அப்ப இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பிரபஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அப்போ ந ம சிவாய, இப்படி இந்த 5 எழுத்துல இதிலே பிறந்து இதிலேயே வளர்றோம். இதெல்லாம் இருந்தாதான், அந்த இறைவனுடைய அருள் இருந்தாதான் இது இந்த பிரபஞ்சம்ங்கிற இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் நம்மளால வர முடியும். அந்த அருள் இருந்தாதான் இதுல நம்ம உய்விக்க முடியும். இந்த ஏங்கிற ஜீவன் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் இருக்கணும். அப்ப இதிலேயே பிறந்து இதிலேயே வளர்ந்து அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள். அப்ப இதையும் நம்ம தெரிஞ்சு ஓததான் செய்யறோம். அதாவது அஞ்செழுத்தை ஓததான் செய்யறோம். ஆனால் உணர்றோமா அப்படின்னு கேட்டா உணரலையா. அந்த உணர்றது கூட நம சிவாய அப்படிங்கிற அந்த 5 எழுத்துல ஒரு எழுத்தை உணர்ந்தாலே போதும். உலக நடப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல மாயை என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல அந்த பரபிரம்ம தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல சக்தி தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல இந்த ஜீவன் எப்படிப்பட்டது, இந்த நான் அப்படிங்கிறது என்ன, அததான் ரமணர் சொன்னாரு. நான் அப்படின்னா என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னாரு. அப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்க முற்பட்டால் கூட இது யோகிராம் ஐயா சொல்லுவது போல தெரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. தெரிஞ்சுக்க முற்பட்டால், முயற்சி செய்தால் போதும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ இதை முற்பட்டால் அஞ்சல் அஞ்சல் என்று அம்பலத்தில் ஆடுமே. அஞ்சாதே அஞ்சாதேன்னு எல்லா இடத்துலயும் கூட நின்று உதவுவான், அவனே உதவுவான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 7வது பாடலை படிக்கலாம். அமுதா படிக்க.
கேக்குதா மீனா? கேக்குது அமுதா. படி. சிவா திருச்சிற்றம்பலம். எந்தையா எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கதிலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே, சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அழகான காவடி சிந்து மெட்டல் இருந்தது. தேங்க்யூ அமுதா, ரொம்ப நல்லா. அடுத்ததாக, செல்வம் நல்குரவு இன்றி விண்ணோர் புல் வரம்பு இன்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. உயர்நிலை தாழ்நிலை என எவ்வித வரம்பும் இல்லாத அந்த பேரொளியை கண்டும் கல் போன்ற என் மனத்தால் அவனை பிரிந்து வருந்துகிறேன். அவனுக்கு உயர்நிலை தாழ்நிலைன்னு ஏதுமே கிடையாது. இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர்னு எதுவுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தா அவர் ஏன் என்னைய சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதும் இன்னொரு இதுவும். அப்ப எந்த விதமான அவர் எல்லாத்தையும் சமமாக மித்திர ரூபா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல உண்டு. எல்லா ஜீவனையும் ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, ஜீவ பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மித்திர ரூபமாக பார்க்கக்கூடியவள். மித்திரன்னா அவளுக்கு சரிசமமாக, நண்பன்னா தனக்கு சரிசமமாக பார்க்கக்கூடியதுதான் மித்திர ரூபம். நண்பனுடைய பாவம் இல்லையா? அப்படி எல்லாரையும் தனக்கு சரிசமமாக பார்க்கக்கூடியவர். அப்ப நம்ம கிட்ட இருக்க குறைகள் எல்லாம் விளக்கி வைத்து விட்டு எல்லோரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட அவனை நான் கண்டும் அவனை பார்த்தேனே, ஆனா பார்த்துட்டு விட்டுட்டேனே. அந்த பார்த்து விட்டவர்களுடைய அந்த தவிப்பானது சொல்லுக்கோ இதுக்கோ அடங்குமா அப்படின்னு கேட்டா தெரியல. ஏன்னா தியாகராஜர் அப்படிதான் தவிக்கிறார். அவர் ராமரை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவன் இப்படியே ராமர் அப்படின்னு சொல்லி இவர் இப்படியே இது பண்றாரு. வீட்டுக்கு எதுவுமே பண்றது இல்லைன்னு சொல்லி அவர்களுடைய அண்ணன் இவனுக்கு சாப்பாடு போடுறதும் நமக்கு கஷ்டமா இருக்கு. இவன் அத பண்ண மாட்டேங்கிறான். கோபத்துல அண்ணன் அதுக்காக ரொம்ப கொடுமையானவரும் கிடையாது. ஆனா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு அவர் மேல ஒரு அக்கறை. இந்த விக்கிரகத்தை கொண்டு போய் தூக்கி போட்டுட்டா இவன் ஒருவேளை திருந்துவான், காணலைன்னா ஒரு 2 நாள் பார்ப்பான், இல்ல 10 நாள் பார்ப்பான், அதுக்கப்புறம் மாறிடுவான் அப்படின்னு ஒரு நினைப்புல கொண்டு போய் விக்கிரகத்தை கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டுட்டு வந்துடுறாரு. தண்ணிக்குள்ள போட்டுட்டு வந்தோன்னா அந்த ராமனை காணாமல் அவர் தவிச்ச தவிப்பு இருக்கு. ராமன் பக்கத்துல, அந்த விக்கிரகம் பக்கத்துல இருக்கும் போது கூட காலையில பூஜை பண்ணுவாரு, அப்புறம் வெளியில போவாரு வருவாரு. அப்படி கொஞ்சம் விட்டுட்டு போனது அந்த எண்ணம் இல்லாமல் இருந்த நேரம் அப்படி கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த தண்ணிக்குள்ள போட்ட பிறகு அவ எங்க போட்டோம்னு சொல்ல கிடையாது, எங்க போச்சுன்னு தெரியாது. அப்போ நான் அந்த ராம நினைப்பிலேயே உணவின்றி தூக்கமின்றி எதுவுமே இல்லாமல் அப்படி எந்நேரமும் அந்த ராமருடைய சிந்தையில இருந்து கடைசியில கனவுல ராமரே சொல்றாரு, நான் இந்த இடத்துல இந்த ஆற்றுல இந்த தண்ணிக்குள்ள இங்க இருக்கேன், நீ என்னை எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரே போய் அந்த சிலையும் எடுத்து கொண்டு வந்துடுறாரு. திரும்ப எந்த இடத்துல தண்ணிக்குள்ள போட்டது இவருக்கே அண்ணனுக்கே ஞாபகம் தெரியல. எந்த இடத்துல போட்டோம்னா அவருக்கே திரும்ப போய் எடுக்க சொன்னாலும் தெரியாது அவருக்கு. அப்படி இவன் எப்படி போய் எடுத்துக்கிட்டு வந்தான் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் திரும்ப எடுத்துட்டு வந்து அப்புறம் திரும்ப அந்த இதுவும் நடக்குது. அப்ப அவர் தான் 96,000 தடவை சொல்லும் போதே அந்த 4,000 மிச்சத்துக்கு வெயிட் பண்ணாம ராமர் அந்த தரிசனமும் கொடுக்கிறார். இது நாமத்தினுடைய மகிமையாக நம்ம பாக்குறோம். சோ அப்படி இந்த விராக தாபமானது வார்த்தைகளில் அடங்காது. ஏன்னா காணாமல் இருந்தால் இருந்து விடலாம், பார்த்துட்டு திரும்ப பிரிஞ்சு இருக்கணும், அவனுடைய அருளை கண்டுட்டு அவனுடைய கருணையை அனுபவித்து விட்டு திரும்ப காணாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லோருக்குமே அந்த பித்தான நிலைமைதான் வரும். அதுல யாரும் விதிவிலக்கும் அல்ல. இந்த பாடலை பார்க்கலாம். அனு கணேஷ் அனு பாடுங்க. செல்வம் நல்குரவு இன்றி விண்ணோர் புல் வரம்பு இன்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே.
தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக, கட்டு அறுத்து என்னை ஆண்டு கண் ஆற நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே அறியேனையே. ஒன்றும் தெரியாத என்னை ஞானம் மிகுந்த அடியார்களோடு கூடும் சபையில் அமர வைத்தாயே, இது உன் பெரும் கருணை. அதாவது இதை எப்படி மாணிக்கவாசகருடைய இதுல பார்த்தா எப்படி சொல்றாரு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி நமக்கு இறைவனோட இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து கான்வர்சேஷன் எல்லாம் வந்து மனசுக்குள்ளதானே இருக்கும். அந்த ரகசியமாக தான் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தவருடைய பாவங்கள் எப்படி இருக்கும்ங்கிறது தெரியாது, சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த பக்தியை மட்டும் விமர்சிக்க கூடாதான். முக்கியமாக சாயப்பா வந்து அதுல ரொம்ப இதுவா சொல்றாரு. அவரவர்களுடைய மனது அவரவர்களுடைய சுபாவத்துக்கு தகுந்தாப்புல ஒவ்வொருத்தவங்களும் பக்தி பண்ணுவாங்க. அந்த பக்தியை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காமல் போவதும் இல்ல அதை மாத்த சொல்றதும் அது இறைவனுக்கும் பக்தனுக்குமான உள்ள ஒரு ரகசிய ஒரு முறை. அதுல நீ இப்படி பக்தி பண்ணக்கூடாது, நீ இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அப்படிங்கிறத சாயப்பா சொல்றாரு. எப்படின்னா, ஒரு மாவோசி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து சாயப்பாவுக்கு வந்து அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அமுக்கும் போது அப்படியே அந்த சப்பாத்தி மாவை பிசைறது மாதிரி அப்படி போட்டு பிசைறாங்களாம். அப்ப சாயப்பாவும் வழியில அப்படியே திருகி திருகி உட்கார்ந்துருக்காராம், இப்படி இப்படி நெளியறாராம். அப்ப அந்த நெளியறத பார்த்த உடனே அதை பார்த்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி மெதுவா பண்ணுமா, சாஃப்டா பண்ணு, அது வாட்டு இவ்ளோ போட்டு இப்படி பிசைஞ்சன்னா அது வாட்டு இதுவாயிர போகுது, கிழிஞ்சிட போகுதுன்னு ஏதோ அந்த வார்த்தைய அப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே அப்படி ஒரு கோபம் சாயப்பாவுக்கு வருதான். வந்து என்ன இப்ப இந்த வயிறு கிழிஞ்சு போயிடுமா, இப்படி அமுக்குனா இந்த வயிறு கிழிஞ்சு போயிருமா, போனா போகட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த தூண்ல போயிட்டு தூண்ல ஒரு கம்பை வச்சு அந்த தூணோட சேர்த்து வச்சு அமுக்கி தன்னுடைய வயித்துல அந்த கம்பை குத்திக்கிறார். குத்தி அந்த தூணைய ரொம்ப கட்டி பிடிச்சு பக்கத்துல போறாரு. அடுத்து இன்னும் அதை பார்த்த எல்லாரும் அப்படி அரண்டு போய், ஏன்னா அவங்க சொன்னவங்க தவறான நினைச்சு சொல்லல, அவர்கள் ஒரு சாதாரண ஒரு விமர்சனமாகத்தான் வச்சாங்க. அத அதுவும் கூட சாயப்பா அப்படி நெளிகிறாங்களே அதை மெதவா பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு இதுலதான் சொன்னாங்க. ஆனா அதே வந்து என்ன இப்ப இந்த வயிறு கிழிஞ்சிடுமான்னு சொல்லி அந்த பக்கத்துல போய் எவ்வளவு தூரம் போனா அது கிழியுதுன்னு பாக்கலாம்னு சொல்லி அந்த அளவுக்கு அதை பண்ணி காமிக்கும் போது எல்லாரும் அப்படி மிரண்டு போய் அந்த இடத்துல நிக்கும் போது அப்புறம் அவரே அந்த கோபம் தணிஞ்சு அப்புறம் சரியாகி வந்து உட்கார்றாரு. இதுல இருந்து நம்மளுடைய படிப்பினை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு பக்தன் வந்து அவர்களுடைய சுபாவமே முரட்டு சுபாவமாக இருக்கும். ஒரு பக்தனுடைய சுபாவம் ரொம்ப சாதுவா இருக்கும். ஒரு பக்தனுடைய சுபாவம் வேறு போல இருக்கும். அவரவர்களுடைய மனோபாவம், வளர்ந்த சூழ்நிலை, இருந்த சூழ்நிலை, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்போ அதை மாத்துறதும் நம்மளே இறைவனுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டோமே. அப்ப நம்மள மாத்துறதே நம்ம கையில இல்ல அப்படிங்கும் போது அந்த இடத்துல அதை நம்ம சொல்றதுக்கு தேவையில்லை, நீ அதை கவனிக்காத, நீ அதை சொல்லாத அப்படிங்கறதுதான் அந்த பாடமா நமக்கு அமையுது. அது பார்த்தவர்களுக்கு சொன்னவர்களுக்கு அது அமையுது. அப்படி இங்க என்னன்னா மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ரொம்ப ஒரு வேடிக்கையான இது என்னன்னா, மனசுக்குள்ள இருந்தது, ரகசியமாக இருந்தது. எனக்கும் இப்ப சாயப்பாவுக்கும் எனக்கும் நிறைய கான்வர்சேஷன் நான் பேசியிருப்பேன், சொல்லியிருப்பேன், வெளியில தெரிஞ்சிருக்காது. ஆனா அதையே ஒரு நாடகமாக நிகழ்த்தி அதை வெளியில கொண்டு வந்து இவன் என்னுடைய அடியவன் அப்படின்னு அவர் வந்து பிரகடனப்படுத்திட்டாருன்னா, அப்படித்தானே மாணிக்கவாசகருக்கு பிரகடனப்படுத்தினார். அவருடைய நரியெல்லாம் பரிகளாக்கியதும், அப்புறம் கரையை உடைத்துக்கொண்டு காவிரி கரையை உடைத்துக்கொண்டு வெள்ளம் வந்ததும், இந்த அடியவரை காப்பாற்றுறதுக்கு அவர் நடத்திய நாடகங்கள் ஏராளம். அப்படி நடத்தி பட்டி மண்டபம் ஏத்திட்டார். அதாவது நாடகத்தை மேடை ஏத்திட்டார். அப்படி சொல்றாரு அவரு. அப்படி ஏத்தி நானே மனசுக்குள்ள உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தத மேடை ஏத்தி நீ என்னுடைய அடியவன் இவன்னு நீ காமிச்சிட்ட.
அப்படி காமிச்சதுக்கு அப்புறம் இன்னி என்னுடைய குறைகள் வந்து என்னை சேருமோ, நீ தான் என்னை அடியவன்னு ஏத்துக்கிட்டியே, அப்ப எனக்கு செய்ய முடியாம நான் குறைபாடோடு உள்ளது வந்து என்னுடைய குறையா இன்னமே இருக்காது, உன்னையதான்ப்பா எல்லாரும் தப்பா பேசுவாங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்றது மாதிரி அவர் சொல்றாரு. இங்க ஒன்றுமே தெரியாத என்னை, அங்க அத்தனை பேர் இருந்தாங்க, அத்தனை பேர் வந்து ஸ்கில்ஃபுல்லான பர்சன்ஸ், அவ்வளவு பேர் இருந்தாங்க, தகுதியுடையவங்கள் அத்தனை பேர் இருந்தாங்க. அத்தனை பேரையும் விட்டுட்டு என்னைய எடுத்து அதுவும் என்னை அடியவன்னு சொல்லி நீ அந்த நாடகத்தை மண்டபம் ஏத்திட்ட அப்படின்னு சொல்றாரு. இத நம்ம படிக்கலாம். மீனாட்சி அண்ணாமலை. படிங்க மீனா. படிங்க மீனா. கட்டறுத்தினை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ். அடுத்ததாக கடைசி பாடல். அறிவனே அமுதே அடி நாயினேன் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டதும் அறிவு இலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. இதுல என்னன்னா எல்லாரும் வந்து இந்த பாடல் வந்து இந்த பாடல் ரொம்ப அருமையான வரிகள். மாணிக்க வாசகர் சொல்றது என்னன்னா, எல்லோரும் அந்த நம்ம ஆதிசங்கரருடைய அந்த கதையே கூட எடுத்துக்கலாம். சரியை மார்க்கத்துல போறவங்க, கிரியை மார்க்கத்துல இருக்கிறவங்க, அது மாதிரி ஞான மார்க்கத்துல இருக்கக்கூடியவர், குரு பக்தி செய்யக்கூடிய ஒருத்தர், இப்படி 4 பேர் சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த 4 பேருமே 4 பேரோட குறிக்கோள் என்னவாக இருந்தது, அதாவது எய்ம், பர்பஸ் என்னவா இருந்தது? இறைவனை தெரிஞ்சுக்கணும், இறைவனை அறிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான், இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கறதுதான். அப்ப அதுக்காக தான் அவர்கள் எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கிரிங் அப்படிங்கிற பக்தனுக்கு தன்னுடைய குரு கடாட்சத்தின் மூலமாக அந்த இறைத்தன்மையை உணர்த்தி விட்டார். ரொம்ப எளிதாக, ஒண்ணுமே இல்ல, அந்த பக்திக்காக ரொம்ப எளிதா அந்த குரு மனசு வச்சதுனால அந்த இறைத்தன்மையை அந்த க்ஷணத்திலேயே காமிச்சிட்டார். அப்போ இன்னி நான் அறிவானவனா, அறிவில்லாதவனா, நான் தகுதியானவனா, தகுதி அற்றவனா அப்படின்னு நான் இன்னுமே யோசிக்கணுமா? நான் அறிவானவனா இருந்தா என்ன, அறிவில்லாதவனா இருந்தா என்ன, இல்ல தகுதியானவனாக இருந்தால் என்ன, இல்லாதவனாக இருந்தால் என்ன, நீயே எனக்கு கிடைச்சிட்டியே, குரு கிடைச்சாச்சு அப்படின்னு. குரு கிடைச்சாச்சு. இதுல வந்து ததக்கியம் குருவாஷ்டகம் ஒண்ணு உண்டு. அதாவது எல்லாம் இருந்தால் என்ன, குருவின் அருள் இல்லைன்னா அது எதுவுமே புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் பெரிய பெரிய அதாவது இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் நமக்கு இருக்கணும், நல்ல தேகம், நல்ல தேக ஆரோக்கியம், நல்ல குலம், நல்ல வீடு, நல்ல சுற்றம், மனை, மக்கள், நல்ல செல்வம், நல்ல பேர், நல்ல புகழ், இது எல்லாம் இருந்தாலும் என்ன, குருவின் அடியில் மனது லகிக்கலைனா இதெல்லாம் இருந்து என்ன புண்ணியம்? புண்ணியமே கிடையாது அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் மாறக்கூடியது, என்றோ ஒரு நாள் இதெல்லாம் மாறும். இன்று இருந்ததுன்னா அது மாறும். அதனாலதான் இதை மாயைன்னு சொல்றோம். இப்ப நல்ல தேகம் இருக்கு அப்படின்னா என்னைக்கும் நான் பிறந்தல இருந்து இறந்தது வரைக்கும் எனக்கு நல்ல தேகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமோ? முடியாது. அப்ப இது மாறும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த மாறக்கூடிய தன்மையுள்ள அந்த தேகத்துல நமக்கு அப்படி ஒரு அபரிதமான ஒரு ஈர்ப்பு. அப்படி இது எல்லாம் இருந்தாலும் குருவோட பாதத்துல மனது லகிக்கலைனா மனது நிக்கலைனா அதனால என்ன பயன் அப்படின்னு கேக்குறாரு. அதே இது எதுவுமே இல்ல, நல்ல தேகம் இல்ல, வியாதியான உடம்பு, எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, அந்த மாதிரியான ஒரு உடம்பு, வீடு இல்ல, நான் அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இது எதுவுமே இல்ல, ஒரு
குஷ்டரோகி. அவர் இருக்காரு. ஆனா அவர் சாயப்பா பக்கத்திலே இருக்காரு. சாயப்பாவுக்கு எல்லா தொண்டும் செய்யறது கூட சாயப்பாவுக்கு அருகில இருந்து எல்லாம் செய்யறது கூட அவர்தான். ஆனா ஊரெல்லாம் அவரை வந்து ஆஹ் அவரை வந்து கண்ணெடுத்து பார்க்கலைன்னா கூட குரு அவரை பக்கத்துல வச்சிருந்தாரு. அப்படி இது எதுவுமே இல்லைனாலும் குருவோட அருள் இருக்கா, அப்ப கவலையே பட தேவையில்லை. ஏன்னா அதுதான் அல்டிமேட் லைஃபோட பர்பஸ். வந்து அந்த இறைவனை உணர்றதுதான். அப்படின்னா குரு கிடைச்சாச்சுன்னா அவரு நம்மளை கொண்டு போய் அந்த கரையில சேர்க்காம விடவே மாட்டார். அப்ப குரு கிடைக்கிறது தான் உத்தமம். அது கிடைச்சாச்சுன்னா மத்தது எது இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு கவலை இல்லை. நம்மளுடைய மனம் குருவின் அடியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். அதனாலதான் இங்க நான் ஒரு அறிவற்றவன், நான் அறிவில்லாதவன் அப்படின்னு தெரிஞ்சுதானே நீ வந்து என்னை ஆண்டு கொண்டாய், எனக்கு உன்னுடைய தன்மையை காமிச்ச. அப்ப நான் இனி அறிவுள்ளவனா அறிவில்லாதவனா அப்படிங்கறத பத்தி எனக்கு என்ன கவலை அப்படின்னு கேக்குறார். இத படிக்கலாம். வசந்தா நாராயணன். அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டதும் அறிவில்லாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். முருகப்பன் இருக்கீங்களா? முருகப்பன் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம தியானத்துல இருந்து நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன்னு சொல்லி முடிக்கிறேன். முருகப்பன், நீங்க இன்னைக்கு இது படிச்சுட்டு அதே மாதிரி வாழ்த்தும் படிச்சுக்கலாம். இன்னைக்கு I'll be singing a couple of lines from Annai Pathu followed by the Prathanai song. Annai Pathu மாணிக்கவாசகர் பெருமான் அருளிச் செய்த அன்னை பத்து 17வது பதிகம் தில்லையில் அருளியது. மாணிக்கவாசகர் பெருமான் திருவடிகளே போற்றி. முருகப்பன் படிக்கிறீங்களா? எங்களுக்கு கேட்கல. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னி என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதனின் நாதனார் அன்னேனும் கண்ணிஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்றொருக்குவர் அன்னே என்னும் உள் நின்றொருக்கி உலப்பில ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னேனும் நித்தமணாளர் நீரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்தூரை அத்தர் அண்ணந்தரால் அணியினும் ஆடர பூனுடை தோள் பொடி பூசிற்றோர் வேடம் இருந்தவர் அணியினும் வேடம் இருந்தவர் கண்டு கண்டின் உள்ளம் வாடும் மீது என்னே அன்னேயினும் நீண்ட கரத்தர் நெறி தரு குஞ்சிய பாண்டினல் நாடரால் அணியினும் பாண்டினல் நாடற் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அணியினும் கொன்றை மதியமும் கோவிளமத்தமும் துன்றிய சென்னியர் அன்னியின்னும் துன்றிய சென்னியின் மத்தமும் மத்தமே என்றென காணவார் அண்ணேனும் துன்றிய சென்னியின் மத்தமும் மத்தமே என்றென காணவார் அண்ணேனும். திருச்சிற்றம்பலம். பிரார்த்தனை. குழைத்தப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடலாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் என யாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே வேண்டத்தக்கது அறிவோய் நீ
வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ. வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ அது அருள் செய்தாய். யானும் அதுவே வேண்டின் அல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டென்னில், அதுவும் முந்தன் விருப்பன்றே. வேண்டும் பரிசொன்று உண்டென்னில், அதுவும் முந்தன் விருப்பன்றே. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. வையம் நீடுக, மாமழை மன்னுக, மெய் விரும்பிய அன்பர் விளங்குக, சைவ நன்னெறி தான் தலைத்து ஓங்குக, தெய்வவெண் திருநீரு சிறக்கவே, எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்திடுக. சொல்லாலே பாடிப் பரவுகிறோம் பால் போலே எங்கள் மணியில், கூடி வருவாய் குழைந்து வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக, உலகமெல்லாம் பூதலும் மாதும் வாழ்க, பொன்மழை பொழிந்து வாழ்க, வேத ஆகமமும் வாழ்க, வேந்தர் செங்கோலும் வாழ்க, தீதில் ஐந்தெழுத்து நீரும் சிவனடியாரும் வாழ்க, வாதவூர் இறை புராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க, பிழைப்பொருத்தல் கல்லா பழியும் கருதா பழியும் கசிந்துருகி, நெல்லா பழியும் நினையா பழியும் நின் அஞ்செழுத்தை, சொல்லா பழியும் துதியா பழியும் தொழா பழியும் எல்லா பழியும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனை. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குருபியோ நமः. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Thank you, Meena. Bye. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ மீனா. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ. தேங்க்யூ மீனா, ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மீனா, ரொம்ப நல்லா இருந்தது.